குழந்தைகளா, நான் உங்களை இந்த யூடியூப் லைவ் கிளாஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது பார்க்க போவது தமிழ் முதல் பருவம் பாடம் 2 விரலோடு விளையாடு. இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த பாட்டோட பேர் வந்து கைவீசம்மா கைவீசு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை வந்து நம்ம ரீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பாடி பார்க்கலாம். கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவிலே அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. குழந்தைங்களா, நான் மறுபடியும் இந்த பாட்டை உங்களுக்காக படித்து காட்டுறேன். கைவீசம்மா கைவீசு, கைவீசம்மா கைவீசு, பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவிலே அறியலாம் கைவீசு, அறிஞர் ஆகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாட போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. இதுல சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புரியாம இருக்கும். கணிப்பொறினா என்னது, கவிஞர்னா என்னது, அதுக்காக சில படங்களை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கு. குழந்தைங்களா, உங்களுக்கு தெரியுதா? இது வந்து பள்ளி. பள்ளினா நம்ம ஸ்கூலுக்கு போறோம்ல, அதுக்காக. இன்னொன்னு வந்து பாட்டுல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பாடம் படிக்கலாம். பாத்தீங்களா, ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து கணிப்பொறி. கணிப்பொறினா கம்ப்யூட்டர். நம்ம இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டர் சொல்லுவோம். கணிப்பொறி கற்கலாம் கைவீசு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாரதியார் பிக்சர். கவிஞர் அவர் வந்து ஒரு நல்ல பாடல்களை எழுதுவார். அவரோட படத்தை அவங்களுக்காக கொடுத்துருக்காரு. அடுத்து அறிவிலே அறியலாம் கைவீசு. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளா இருக்கு, அதை பத்தி தான் இந்த படத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அறிஞர். அறிஞர்னா என்னன்னா, ஒரு நியூட்டன் மாதிரி நல்ல அறிவியல் சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாடல நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அன்பாய் வாழலாம். எல்லாரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த இப்ப என்ன பண்ணணும், அன்பா வாழணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விளையாட போகலாம். விளையாடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த பாடலை ஸ்பெல்லிங்கோட நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். கை வி சா இம் மா கைவீசம்மா கைவீசு கைவீசு, கைவீசம்மா கைவீசு. கை வி சா இம் மா கைவீசம்மா கைவீசு கைவீசு. பா இல் லி இப் பூ இப் பள்ளிக்கு, போ க லா இம் போகலாம், கைவீசு கைவீசு. பா டா இம் பாடம், பா தி இ க லா இம் படிக்கலாம், கைவீசு கைவீசு. கா நீ இப் போரி கணிப்பொறி, கா இ க லா இம் கற்கலாம், கைவீசு கைவீசு. கா வி ஞ இர் கவிஞர், ஆ க லா இம் ஆகலாம், கைவீசு கைவீசு. ஆ ரி வி ய லை அறிவியலை, ஆ ரி ய லா இம் அறியலாம், கைவீசு கைவீசு. ஆ ரி வை அறிவை, வா ல இர் இ க லா இம் வளர்க்கலாம், கைவீசு கைவீசு. ஆ இன் பா இ அன்பாய், வா ல லா இம் வாழலாம், கைவீசு கைவீசு. வி லை யாட இப் விளையாட, போ க லா இம் போகலாம்,
கை வீசு கை வீசு. வெற்றி வெற்றி. பெறலாயும் பெறலாம். கை வீசு கை வீசு. கை வீசமா கை வீசமா. கை வீசு. மறுபடியும் ஒரு வாட்டி பாடிட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். கை வீசம்மா கை வீசு. பள்ளிக்கு போகலாம் கை வீசு. பாடம் படிக்கலாம் கை வீசு. கணிப்பொறி கற்கலாம் கை வீசு. கவிஞர் ஆகலாம் கை வீசு. அறிவியலை அறியலாம் கை வீசு. அறிஞர் ஆகலாம் கை வீசு. அறிவை வளர்க்கலாம் கை வீசு. அன்பாய் வாழலாம் கை வீசு. விளையாட போகலாம் கை வீசு. வெற்றி பெறலாம் கை வீசு. கை வீசம்மா கை வீசு. என்ன குழந்தைகளா, பாடம் ரொம்ப அழகா இருந்துச்சுல. அடுத்து நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். நாய்க்குட்டியை தேடி அப்படின்னு இந்த கதையோட பேர். ஒரு போலீஸ் நாய் இருக்காங்க, ஒரு அம்மா நாய் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு படத்தை அவங்க குழந்தையோட படத்தை வரைஞ்சிட்டு கொண்டு வந்து போலீஸ் நாய்கிட்ட கொடுக்குறாங்க. என்னோட குட்டி நாய்க்குட்டியே காணா, என் குழந்தைய காணா, நீங்க தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நாய்க்குட்டி கேட்குறாங்க. உடனே என்ன பண்றாரு, அவர் அந்த வரைஞ்சி வச்ச போட்டோவை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு அங்க நிறைய நாய்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கும்பலா இருக்கிறாங்க. உடனே அந்த போட்டோவை வச்சு அது எந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாமா, எந்த நாய் அவர் கையில இருக்க போட்டோல இருக்க நாயும் இங்க கீழே இருக்கிறது எந்த நாய் கரெக்டா இருக்குன்னு பார்ப்போமா? சொல்லுங்க குழந்தைங்களா. வெரி குட். இந்த நாய் தான் வந்து இந்த போட்டோல இருக்க நாய். இப்ப அதைதான் அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இதே மாதிரி நிறைய படங்கள் கொடுத்து ஒரே மாதிரி படத்தை நம்ம டிஃப்ரெண்டான படத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். வேறுபட்டதை வட்டம் விடுவோம். இங்க எல்லாமே ஒரே மாதிரி வெட்டிக்கிளி இருக்கு, ஆனா அதுல வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சர்க்கிள் பண்ணணும். நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா வெட்டிக்கிளிக்கும் மொத்தம் 6 கால்கள் இருக்கு. 1 2 3 4 5 6. இதுக்கும் 6 கால்கள் இருக்கு. இதுக்கும் பாருங்க 1 2 3 4 5 6. 6 கால்கள் இருக்கு. 1 2 3 4 5. எத்தனை கால்கள் தான் இருக்கு? 5 கால்கள் தான் இருக்கு. வெரி குட். 1 2 3 4 5 6. அப்ப எல்லாத்துக்குமே 3 வெட்டிகளுக்குமே 6 கால்கள் இருக்கு. மூணாவதா இருக்க வெட்டிகளுக்கு மட்டும் 5 கால்கள் இருக்கு. அதைதான் நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், வட்டம் இடணும். இது உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே உங்களுக்கு வட்டம் விட்டு காமிச்சிருக்கேன். ஆனா நம்ம புக்ல நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் தான் பண்ண போறோம். அடுத்து பார்ப்போம். இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா உங்களுக்கு? இந்த முதலையோட வாயில பாத்தீங்கன்னா எல்லா முதலைக்கும் 4 பற்கள் தான் இருக்கு. ஆனா இந்த கடைசியில இருக்க முதலைக்கு மட்டும் எத்தனை பற்கள் இருக்கு பாருங்க, நிறைய பற்கள் இருக்கு. அதுதான் நம்ம வேறுபாடா கண்டுபிடிக்க போறோம். அதுதான் வேறுபாடா கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றாங்க, கடைசி முதல்ல என்ன பண்ணிருக்கோம், வட்டம் வெட்டிருக்கோம். அடுத்து இங்க ஒரு ஆமை இருக்கு. அதோட கண்களை பாருங்க எப்படி இருக்கு, எல்லா கண்களும் வட்ட வட்டத்துல இருக்கு. இதோட கண்கள் மட்டும் என்ன பாக்ஸ் ஷேப்ல இருக்கு. அப்ப அதுதான் நம்ம வேறுபாடா கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றோம், வட்டம் வெட்டுறோம். அடுத்தது போலாமா குழந்தைங்களா? நிகழ்வே சொல்லும். இதுவும் ஒரு கதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, அது குழந்தைக்கு முட்டையிடுறதுக்காக என்ன பண்ணுது, ஒரு கூடு கட்டலாம் நினைக்குது. நினைச்சிட்டு சின்ன சின்ன குச்சிகளை என்ன பண்ணுது, எடுத்துட்டு வருது. கொண்டு வந்து பார்த்துட்டீங்களா, ஒவ்வொரு குச்சிகளாக எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுது, இந்த மாதிரி அழகான ஒரு கூடை கட்டுது. பார்த்தீங்கன்னா அழகா கூடு கட்டி அதுல வந்து என்ன பண்ணுது, முட்டைகள் எடுத்து முட்டைகள் அந்த முட்டைகள் வந்து என்ன பண்ணுது, அழகான கோழி குஞ்சு 3 கோழி குஞ்சுகள் வெளியே வருது. குருவி குஞ்சுகள் வெளியே வருது. வெளியே வந்தாலும் அந்த குருவி குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப பசிக்கும். உடனே என்ன பண்ணுது, அது பறந்து போய் அதோட குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுது, உணவு எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து போயிடுது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த கதையை நம்மளுக்கு காட்டுது. நம்ம அம்மா அப்பா எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த கதைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம். ஃபர்ஸ்ட்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி படம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிற படத்தை பார்த்து கரெக்டான படத்தை பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு வேறுபாடுகள் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு புல்லு கொடுத்துருக்காங்க. இதோட இதுவும் என்ன இருக்கு, இங்க வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட வாய் என்ன பண்ணல, ரெட் கலர்ல இல்லை, சிகப்பு கலர்ல இல்லை. அடுத்து இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட கால்களுக்கு வந்து பின்னாடி வந்து 2 இது கொண்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, எல்லாமே மேலையும் 2 இருக்குது, கீழே 2, அதோட வாயும் சிகப்பு நிறத்துல இருக்கு. இங்க பாருங்க, தலையில வந்து என்ன பண்ணல, ஒரே அப்போ ஒவ்வொரு படத்தையும் நம்ம தெளிவா என்ன பண்ணணும், பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம என்ன பண்ணணும், முதல் படம் போல இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும், வட்டம் இட முடியும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எது முதல் படத்துல மாதிரி இருக்கிறது, மூணாவது இருக்க படம் தான் முதல்ல இருக்க படம் மாதிரியே இருக்கிறது. நெக்ஸ்ட் ஜோக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்க, இதோட மூக்க பாருங்க, இங்க சிகப்பு கலர்ல கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த படம் இதே மாதிரிதான் இருக்கு. அடுத்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியுது. இதோட இது பாருங்க, டை வந்து இங்க கழுத்துல கட்டுறது வந்து பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன கலர்ல கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பாருங்களா. அடுத்து இங்க பாருங்க, தலையில பாருங்க, உங்களுக்கு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கு, பிரவுன் கலர்ல இருக்கு. அப்ப இந்த 2வது படம் தான் முதல்ல இருக்க படத்தை மாதிரியே கரெக்டா இருக்கு. பாருங்க, தலையிலையும் ஒரே மாதிரி எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க, மூக்கும் சிகப்பு நிறத்துல இருக்கு, அவங்க கழுத்துல கட்டுறதும் கிரீன் கலர்ல இருக்கு. அதனால இந்த படத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், வட்டம் இருக்கு. அடுத்து ஒரு தவளை படம் கொடுத்துருக்காங்க. கை பாருங்க, கை ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா கண்ணு பாருங்க, இங்க வந்து வெள்ளையா இருக்கு, இவங்களுக்கு என்ன இருக்கு, செவந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இங்க கை வந்து இப்படி காட்டுறாங்க, இங்க கை எப்படி இருக்கு பாருங்க, மடிச்சு இப்படி வச்சிருக்காங்க. அப்ப அதனால அந்த படத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, வட்டம் இட முடியாது. இங்க பாருங்க, ஒரு கை தான் இப்படி வச்சிருக்காங்க, ஒரு கை கீழே இருக்கு. ஆனா இங்க 2 கையுமே என்ன பண்ணிருக்காங்க, கீழே வச்சிருக்காங்க. அப்ப கடைசி படம் தான் என்னது, கண்ணும் வந்து வெள்ளையா இருக்கு, கையும் இப்படி நீட்டா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த படத்துல இருக்கிற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கடைசி படத்தை என்ன பண்ணிருக்கோம், வட்டம் விட்டுருக்கோம். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சு அப்படின்னா அடுத்த எடுத்துக்கோங்க. பொருத்தமானதை குழுவுடன் சேர்க்கும். ஓகேவா. இப்ப வந்து இங்க ஒரு பொருள் இருக்கு, அதுல இருந்து ஒரு பொருள் வந்து காணாம போயிருக்கு. அந்த பொருளை என்ன கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதோட சேர்க்க போறோம். இப்ப இங்க ஃபுல்லா பறவைகளா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க, பந்து, ஒரு அழகான பொம்மை கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பறவைகளோட படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு, முயல் இருக்கு. இங்க ஃபுல்லா பறவைகள் இருக்கு. அப்ப நம்ம இது குழுவோட எந்த இதை சேர்க்க போறோம், பறவைகள் படத்தை தான் சேர்க்கிறோம். அதனாலதான் உங்களுக்காக தெரிவதற்காக நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இங்க நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா லட்டு இருக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் இருக்கு, வண்டி இருக்கு, பால் கலர் இருக்கு. இது ஃபுல்லா என்னது, சாப்பிட்ற பொருட்கள். இங்க இருக்கிறது தான் விளையாட்டு பொருட்கள். அதனால நம்ம இது என்ன பண்ணிருக்கோம், பாக்ஸ் போட்டு காமிச்சோம். அடுத்து இங்க நோட் புக்கு, அலிபான் இருக்கு, அதுக்கப்புறம் எழுதுகோல் பென்சில் இருக்கு, இங்க வாட்டர் பாட்டில் இருக்கு. இப்போ பென்சில் சீவுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், ஷார்ப்னர் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் பூ இருக்கு, ஷூ இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் எதுவுமே வராது. அதனால இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், குறிச்சு காட்டியிருக்கோம், பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கோம். அடுத்து செய்து மகிழ்வோம். நம்மளுக்காக கிரியேட்டிவ் கிராஃப்ட் மாதிரி செய்யறதுக்காக நம்ம புக்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செய்யலாம், களிமண்ல என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான ஒரு பானை, பொம்மை அந்த மாதிரி என்ன பண்ணலாம், செய்து மகிழலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் கொடுக்கறதுக்காக கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க எவ்வளவு அழகா செய்வீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க மிஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டார் கொடுப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி மாட்டலாம் அப்படின்னா ஒரு பெரிய இதை எடுத்துட்டு ரப்பர் பேண்ட், எவ்வளவு ரப்பர் பேண்ட் நம்மளால அதுல இது பண்ண முடியுமோ மாட்ட முடியுமோ அந்த மாதிரி பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீரப்பழம், இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன்ல என்ன பண்ண, நம்ம ஊற்றும் போது நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை வேகமா ஊற்றி கீழே தான் செய்யணும். ஆனா கீழே தான் சிந்தாம கரெக்டா அந்த பாட்டிலுக்குள்ள ஊத்துற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுக்கலாம், ஒரு இது பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க, சின்ன சின்ன பால் வச்சுட்டு ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கு, அதை எடுத்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதில் எடுத்து நம்ம போடுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து குச்சி விளையாட்டு,
பூச்சி நிறைய பூச்சி வச்சுட்டு ஒரு சிலவங்க ஒவ்வொருத்தர் ஸ்டார் செய்யலாம், ஒருத்தவங்க அழகா வந்து வேற ஏதாவது பொம்மை பண்ணலாம். அந்த யார் அழகா பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர். ஒரு இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நிறைய குச்சி போடுவாங்க. இந்த மாதிரி கேம் வந்து அந்த குச்சியை வந்து ஒரு குச்சை வச்சு எடுக்கணும். அந்த குச்சி அசையாம அந்த குச்சி எடுக்கணும். அப்ப அது அசைஞ்சா அந்த மாதிரி விளையாட்டும் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் மாவில் ஓவியம். அடுத்து என்னதுன்னா நம்ம கோலமாவு இருக்குல்ல, அதுல வச்சு நம்மளுக்கு தேவையான வடிவங்களா வரைகிறது. இயற்கை காட்சிகள் இல்லைன்னா கோலம் போடுறது. அந்த மாதிரி நம்மளோட டைமை வந்து பொழுது பயனுள்ளதாகிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நூலில் கோர்க்கலாம். மணியை வந்து ஒரு நூல் மாதிரி எடுத்து ஒவ்வொரு மணியை என்ன பண்றதுக்கு கோக்குறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தாளில் ஓட்டலாம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பருப்பு, கோதுமை அந்த மாதிரி பொருளை வச்சு நம்மளுக்கு தேவையான சூரியன் மாதிரியோ இல்ல சன்ஃப்ளவர் மாதிரியோ சூரியகாந்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழத்தை வந்து அதுல வந்து தானியங்கள்லாம் விட்டுறதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல் ஓவியம். நூல்ல வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையானதை வரைஞ்சா அதுல வந்து நூல்ல இது பண்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்காக ஏற்கனவே செஞ்சு ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் செய்யலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்களா களிமண்ல எவ்வளவு உருவம் செஞ்சிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி சூரியகாந்தி அந்த பருப்புல வச்சு எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. பாசி பருப்பு, தோரம் பருப்பு அதெல்லாம் இதே மாதிரி செய்யணும் கிடையாது. நம்ம வேற கூட நம்ம யூஸ் பண்ணி வேற டிராயிங்கை கூட பண்ணலாம். போல மாவுல வந்து எவ்வளவு அழகா ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருப்பாங்க. வாங்க என்னோட எதுக்காக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெட் கலர் மார்க் ஆரம்பிக்கிறது இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், மேலையும் அந்த கோடு வராம அழகா என்ன பண்ணோம், அது மேலேயே இந்த மாதிரி என்ன பண்ணணும் லைன் போடுறதுக்காக தான் நமக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இது பாருங்க. நெக்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சு பாருங்க. இது பாருங்க, இந்த சைட்ல நம்மளுக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க. பாம்பு எப்படி போடுப்பாங்க, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இந்த தேனி எப்படி போடுப்பாங்க, இந்த மாதிரி பாருங்க 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 இந்த மாதிரி போடுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க அதே மாதிரி தான் தேனி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது, கீழே இருந்து இப்படி லைனா அந்த கோடுல வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும் வரையணும். அடுத்து இங்க தேனி எப்படி போடுவாங்க போற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பொறுமையா என்ன பண்ணணும் அந்த லைன்ல நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பண்டு. பண்டு எப்படி போடுறாங்க, இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி போயிட்டு அதோட வழியை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்க நத்தை எப்படி கொடுப்பாங்க, அதோட மேலே உடம்புல இருக்க சூடு மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஒரு மோதிரம் ரிங், அது எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்ல இருக்குது நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி புரிஞ்சுட்டு குழந்தைகளா, அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விடுபடத்தை வரைவேன். அதாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதெல்லாம் இல்லாம இருக்கு, அது என்ன நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வரைய போறோம். இதுல பாருங்க கண்ணு கொடுத்துருக்காங்க, மூக்கு, வாய். இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் எல்லா படத்துலயும் நம்ம வரையணும். இப்ப இதுல கண்ணு கொடுத்துருக்காங்க, மூக்கு இருக்குது, ஆனா என்ன இதுல வாய், அதான் நம்ம இப்ப வரையணும். அடுத்து கண்ணு இருக்கு, மூக்கு இல்ல, மூக்கு வாய் வரைக்கும். அதுவே இதுல கண்ணு, மூக்கு, வாய் அந்த மாதிரி எல்லாத்தையும் வரைக்கும். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க,
கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இங்க கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. ஆனா என்ன இல்லை, காது இல்லை. அதே மாதிரி இதுல மூக்கு வரையணும், அடுத்து வாய் வரையணும், காது வரையணும். இப்போ இது எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம எல்லாத்தையுமே வரையணும். அடுத்து இங்க பாருங்க, அதே மாதிரி கண்ணு கொடுத்துருக்காங்க, மூக்கு கொடுத்துருக்காங்க, வாய் இல்லை, அதே மாதிரி காதும் இல்லை. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லை, வெறும் தலையில இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாமே வரையணும். இதுவும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே வரையணும். அடுத்து நம்ம பார்க்க போறது விரல் அச்சு வைப்போம். இங்க நம்மளுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில வந்து என்ன பண்ண, கட்டை விரல மைய தடவி இங்க என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க சிகப்பு கலர் பயன்படுத்திருக்காங்க, பச்சை கலரு, மஞ்சள் கலர். ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்காக நான் செஞ்சு தரேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து மஞ்சள் கலர் பயன்படுத்துறதுக்காக இங்க ப்ளூ கலர் பயன்படுத்துவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வண்ணம் தீர்வு. இது வந்து நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ, நம்மளுக்கு என்ன வண்ணம் பிடிக்குதோ அதை வந்து நம்ம செய்யறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மரம் உங்களுக்கு என்ன கலர்ல இருக்கும், வீடு வந்து உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிக்குதோ அதை நம்ம என்ன பண்ணலாம், கலர் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காக. அடுத்து பெயரை சொல்றோம். சில படங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மிஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக அதோட பேரையும் கொடுத்துருக்கோம். அந்த பேரையும் சொல்ல போறோம், அதை ஸ்பெல்லிங்கும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். கூடை, கூடையோட ஸ்பெல்லிங் பார்ப்போமா, கூடை, கூடை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பாகற்காய், பாகற்காயோட ஸ்பெல்லிங் பார்ப்போமா, பாகற்காய், பாகற்காய். அடுத்து இலை, இலை, இலை. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது முட்டை, முட்டை, முட்டை. மறுபடியும் இந்த பொருட்களை பார்ப்போமா, குடை, பாகற்காய், இலை, முட்டை. குடம், குடம் நம்மளுக்கு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. குடம், குடம். இளநீர், என்ன சொன்னா இளநீர், இளநீர் சொல்லணும், நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம பயன்படுத்துறதுனால இளநீர். நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம ரீட் பண்ண போறோம். அதனால நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தைகள் தெளிவா இருக்கும் போது அந்த எழுத்துக்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டா வரும். இளநீர், இளநீர். கல், என்ன படம் இது, கல், கல். அடுத்து என்ன படம் கொடுத்துட்டாங்க, தவளை, தவளை, தவளை. தலையணை, பில்லோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தமிழ்ல வந்து தலையணை அதோட பேர். தலையணை, தலையணை. அடுத்து உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. அடுத்து நம்ம கொடுத்துருக்க படம் யானை, யானை. பை, நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறதுக்காக பயன்படுத்துறது. இது ஒரே எழுத்து தான், பை. மறுபடியும் பார்ப்போமா, குடை, பாகற்காய், இலை, முட்டை, குடம், இளநீர், கல், தவளை, தலையணை, உருளைக்கிழங்கு, யானை, பை. அடுத்து நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். அந்த கதையில இருந்து லாஸ்டா நம்ம என்ன புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நானும் வருவேன். இந்த கதையோட பேர் என்னது, நானும் வருவேன். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். அம்மா இருக்காங்க, ஒரு குட்டி கரடி இருக்காங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அம்மா சொல்றாங்க, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
உடனே அவங்களோட பையன் என்ன சொல்றா, நானும் வருகிறேன் அம்மா. நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா கிட்ட அம்மா கடைக்கு போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அம்மா அம்மா இல்லம்மா நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவல. அதே மாதிரிதான் அவங்க பையனும் என்ன பண்றா, கேட்கிறோம். அடுத்து என்ன நடக்குது. உடனே அம்மா சொல்றாங்க, சரி சீனு வரிசையில் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடைக்கு போறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு ரயில் நிலையத்துக்கு போறாங்க. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, வரிசை நிலை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பையன் என்ன சொல்றாங்க, பயணிச்சுட்டு நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து டிக்கெட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்றாங்க. உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க, சரி சீனு வரிசை நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வரிசையை தான் நிற்க வேண்டுமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பையன் கேட்கிறான், அம்மா வரிசையில தான் நின்று வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அம்மா என்ன சொல்றாங்க, ஆமா செல்லமே, அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். அப்பொழுதுதான் என்ன பண்றோம், ஒருத்தர் இடிச்சுக்காம எல்லாரும் என்ன பண்றது, லைன்ல நின்று கரெக்டா அவங்களோட டிக்கெட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அடுத்து என்ன சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, வண்டி நின்ற பின் இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வண்டி நின்ற பிறகு நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, சரி அம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே குட்டி பையன் என்ன சொல்றான், அம்மா எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்றேன், எனக்கு ஃப்ரூட் வேணுமா, சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றேன். உடனே அம்மா என்ன சொல்றாங்க, வாங்கலாம், இருபுறமும் சாலையை பார்த்தபடி சாலையை கடக்க வேண்டும். நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் வண்டி பார்த்தாலும் பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும், சாலையில கடக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு விபத்து நேரிடும். அதுதான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அவங்களோட பையன் என்ன சொல்றாங்க, இப்பவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா சொல்றாங்க, இல்ல கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே நம்ம கடையில இருந்து வாங்கும்போது அதை வந்து நம்ம நிறைய பேர் கை மாற்றி நிறைய பேர் கையில் அதை பார்த்து தான் எடுப்பாங்க. உடனே ரொம்ப அழுக்காது. எப்பயுமே நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு பழத்தை வாங்கும்போது அதை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது. அதுதான் அவங்க அம்மா இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, குப்பையை குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா. உடனே குப்பையை வந்து என்ன பண்ணு, குப்பை தொட்டியில தான் போடும். அது பையன் அதுவும் அங்கே இருக்கிறதம்மா போட்டு விடுகிறேன், அங்க குப்பை தொட்டி இருக்கு, நாங்க போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்க்குக்கு போடுறாங்க. அம்மா நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நான் சொல்லட்டுமா. உடனே அவன் பூவத்தோட போறான். உடனே அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்கறாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா, என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பூவை வந்து என்ன பண்ணக்கூடாது, பறிக்கக்கூடாது. ஏன்னா பூ வந்து ஒரு பார்க்ல இருக்கும்போது நம்ம பறிச்சிட்டோம்னா அதோட அழகு, அந்த பார்க்கோட அழகு போயிடும். நிறைய பேர் அந்த பார்க்கு வருவாங்க. அந்த பார்க் அந்த பூவை பார்க்கும்போது அந்த பார்க்குக்கு ஒரு அழகான மதிப்பு கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க. அதனாலதான் பூல வந்து பார்க்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு. நம்ம மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட அழகை மற்றவங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் அதை சொல்றாங்க. இன்னும் குழந்தைகளாம் புரிஞ்சிச்சவங்களுக்கு, சின்னவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அதுதான் கேட்குறாங்க. சின்னவுக்கு தெரியும் பூவை பறிக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில இருந்து நமக்கு விளக்குறாங்க. குழந்தைகளா, இந்த பாடம் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம என்ன பண்ண, நிறைய கதைகள் பார்த்தோம், பொருட்களோட பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது பாடல் கைவீசு பாடல் கொடுத்துருந்தாங்க. நன்றி குழந்தைகளா. மீண்டும் அடுத்த டாபிக் சொல்லுங்க.